2026 பூமிக்கு பிள்ளையார் வந்து ஒரு வலம் வராரு. எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு. அப்போது கூடவே ஐயப்பனும் முருகனும் வராங்க. என்னப்பா நீங்களும்னா, எங்களை மட்டும் விட்டுட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி வாங்க 3 பேரும் போய் பூமி எப்படி இருக்குது பார்ப்போம், நம்ம படைத்த மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலான்ட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரின்னு வராங்க. என்னென்னா எல்லோரும் குனிஞ்ச தலை நிமிராமல் இருக்காங்க. ஆமாம், இப்போ அப்படி தான் வாழ்க்கை. எல்லோரும் கையில் செல்ஃபோன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க குனிஞ்சு அதை தான் பார்ப்பாங்க, நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் வாங்க போவோம். இங்கே ஒரு கூட்டம் கும்பலாக கிரிக்கெட் விளையாடுறது. இவங்க என்னென்னா படிக்க வேண்டாமா, அது பாட்டுக்கு அது சைடில், இதுதான் மெயின் இவங்களுக்கெலாம், இதுதான் இவங்களுக்கு வாழ்க்கை. இதை மாதிரி தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி அவங்க இப்போ உள்ளதை மட்டும் பார்க்குறாங்க. பிற்காலத்துக்கு என்ன தேவைன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. இது என்னென்ன மாடல் அப்படின்னு கேட்குறாரு முருகர். இது செல்ஃபி மோகம். இப்போ இப்படி தான் பொம்மநாட்டி குழந்தைகள் சுற்றின்னு இருக்கா. அவளுக்கு என்ன ஜாலியாக அப்பா அம்மா சம்பாதிக்கிறா, ஜாலி தான், என்ஜாய் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கா. யார் எப்படி போனால் என்ன அப்படிங்கிற உலகம். மற்றவாளை குறை சொல்லிக்கிட்டு திரிவா அப்படின்னு சொல்கிறாரு. இவங்கெல்லாம் என்ன பரபரப்பாக ஓடுறாங்க. இது ஐடி உலகம்ப்பா. அவங்களுக்கெல்லாம் நிற்க நாழி இல்லை. அடுத்தடுத்து வேலை சரியாக இருக்கும். அவங்களுக்கு பொழுது விடியறதும் தெரியாது, பொழுது போகிறதும் தெரியாது. இது அவங்க உலகம். நம்ம உலகத்துக்கு போகலாம் வாங்க. நம்மளையும் நினச்சி பூஜை பண்ணுறவங்க இருக்காங்க. ஆமாண்ணா எனக்காக பூஜை பண்ணுறா அப்படின்னு முருகர் சொல்கிறார். அப்போ நான் அப்படின்னு ஐயப்பன் கேட்குறேன். உன்னை என்னை எல்லாரையும் நினச்சிக்கிட்டு பூஜை பண்ணுற ஒரு கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்தால் தான் பூமி இன்னும் உசுரோடு இருக்குங்கிறது யாருக்கு தெரியல. முழு நேரம் யாரும் நினைக்க வேண்டாம், போகிற போக்கில் கூட நினைக்காத கூட்டங்கள் இருக்குது. கடைசியில் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு வரப்போ அங்கே வந்து எனக்கு பிரச்சனை அப்படி இப்படி நம்மக்கிட்ட தான் வந்து புலம்புவாங்க. அதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன இவங்க கொஞ்சம் வேலையோட வேலையை நம்மளுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி நம்மளோட ஐக்கியமாகிடுவாங்க. அப்போ நம்ம அம்மாவெல்லாம் கவனிக்கிறதுக்கு பெரிய கூட்டமே இருக்குது. கோயில் வாசல் ஃபுல்லாக கூட்டம் ரொம்ப வழியும். அம்மாவையும் கவனிப்பாங்க. சீசனுக்கு சீசன் நம்மளும் மாறுவோம். எல்லோரும் எல்லா தெய்வத்தையும் கும்பிடுறாங்க. இவங்களால தான் இன்னும் பூமி உயிரோடு இருக்குது. இன்னும் கேட்டால் நிறைய பேர் இப்போது கோயிலுக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் இந்த யூடியூப்பில் சில பேர் சொன்ன இதுதான். செவ்வாய்க்கிழமானா நீ ஃப்ரீ கிடையாதே அப்படின்னு முருகரை கிண்டல் அடிக்கிறாரு. ஆமாம், எனக்கு நின்று வள்ளி என்கிட்ட கோச்சிக்கிறது தான் மிச்சம் அப்படிங்கிறார். ஐயப்பன் சொல்கிறார், எனக்கு அந்த கவலை இல்லைப்பா, எனக்கு கார்த்திகை மாதம்தான் நான் பிஸி அப்படிங்கிறார். இது என்ன நான் புதுசாக இருக்குது அப்படிங்கிறேன். இவங்கள நம்ம படைத்தோம், இவங்க ஒரு எந்திரத்தை படைச்சிருக்காங்க, இவங்களுக்கு காஃபி போட்டு தரோம், ஏஐன்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ முக்கால்வாசி வேலை பார்க்குறது. படிக்க கூட சொல்லித்தருதான்ப்பா, நிறையா உதவி பண்ணுதான். இன்னும் இவங்க எவ்வளோ தூரம் போகிறாங்கன்னு பார்ப்போம். இன்றைக்கி ஒரு நாளே இப்படி இருக்கேன், நான் இன்னும் சொச்ச நாள். அதுவும் அவங்களே முடிவு பண்ணி சொல்லுவாங்க. போக போக பார்ப்போம். இன்னும் இப்போ வருஷமும் இருக்குது கலியுகம் முடிய. அதுக்குள்ளே என்னென்ன ஆடுறாங்களோ ஆடட்டும். அதுக்குள்ளே மனுஷன் மிஷினை ஜெயிக்கிறானா, மிஷினு மனுஷனை ஜெயிக்கிறானான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அப்போவும் நம்ம தான் வந்து காப்பாற்றுவோம். பார்த்துப்போம். எது நடந்தாலும் இப்போ கடைசியில் பார்ப்போம். எப்படி இருந்தாலும் இவங்கள நம்ம விட்டுற போகிறதில்ல. அதனால் தைரியமாக இருப்போம். என்ன நடக்குதோ. ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு அளவோடு இருக்கணும். அளவு மிஞ்சினா அமிர்தமும் விஷங்கிற மாதிரி தான். கடைசியில் நம்ம முடிவு நம்ம கையில் தான் இருக்குது. ஏஐ மட்டும் நம்பி இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். பகவான் துணையோடு எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கணும். எல்லாருக்கும் சுவாமியோட ஆசீர்வாதம் கிடைக்கணும். இப்போவும் நம்மளை சுற்றி பகவான் வந்து போயிட்டு தான் இருக்கார்.